ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இந்த ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக்கு ஒரு 10 வாட்டி சொல்லியிருப்பேன் செக் பண்ணுறதில்ல. வெல்கம் பேக் காய்ஸ். இன்றைக்கி எங்கே போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங். சும்மா சண்டே மார்னிங் வந்து கரெக்டாக 6 AM ஆகுது. 5:59. திருப்பியும் ஒரு ரைடு, சும்மா ஈஸியாக வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. சோலோ ரைடு, யாரும் இல்லை, நான் மட்டும் தான் போகிறேன். இன்றைக்கி வந்து ரோடு ஆக்சுவலி ஃப்ரீயாக இருக்கும்ல, ஸோ அதனால நான் அப்படியே போயிட்டு வரலாம். அதுக்கப்புறமா செமையாக இருக்கே, அந்த சன் பால் இப்போ தான் வெளியில் வரப்போகுது. சன்ரைஸுக்கு முன்னாடியே போகணுன்னு ஆசை இல்லை எனக்கு. இந்த மாதிரி இந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி போகணுன்றது தான் என்னோடய ஆசை. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸ் வந்து எனக்கு லாங் ட்ரிப்க்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக நான் ஒரு பேக் பேக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ எவ்வளோ தருது மைலேஜ்? 20 தருது. ஸோ சிட்டி இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே லாங்காக தானே போவேன். ஸோ அப்போ வந்து ஈஸியாகிடும்னு நினைக்கிறேன்லாம். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாராக இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செமையாக இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஃபுல் ஆஃப் ஆரஞ்ச். ஃபியூவல் வரும்போது போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, எங்கே நடுவில் போடணுன்னா போட்டுக்கலாம். இல்லை, யாருமே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லையோ. எல்லா சிக்னலும் ரெட்டில் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் போனதில் வந்து நான் சோலோவாக நான் ட்ரைவ் பண்ணது வந்து வெறும் அந்த ஃபஸ்ட்டு விலாகில் தான், சென்னை டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன். அது மட்டும்தான் நான் வந்து சோலோவாக ட்ரைவ் பண்ணது. மீதி எல்லாருமே எல்லா இதுலேயுமே வந்து கூட ஒய்ஃப் இருப்பா. அவளை வச்சுட்டு நான் இந்த லாஸ்ட் விலாகில் மட்டும்தான் நான் வந்து 106 வரைக்கும் போனேன். பட் எனக்கு க்ரூஸ் பண்ணும் அட்லீஸ்ட் ஒரு 80 அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக. இப்போ நான் தனியாக போகும்போது லைக் இதோட பவர் வேறு மாதிரி இருக்கும்ல. இப்போ நான் ஹாஃப் த வெயிட் கம்மியாக இருக்கும். அண்டு இந்த மாதிரி ரோடெல்லாம் ஆஃபீஸ் டைமில் வந்து செம்ம பிஸியாக இருக்கும். இப்போ ஜாலியாக இருக்குது, வாங்க அழுத்திட்டு போகலாம். வாவ், சூப்பராக இருக்குது அப்படியே ஆரஞ்சில். இன்றைக்கி தான் மோஸ்ட்லி வந்து எல்லா ரைடர்ஸும் பார்க்கலாம். அவங்களாம் ரைடர்ஸ், நம்ம வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறதுனால நான் ரைடர்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் பாடி இன்னும் அதுக்கெலாம் அடாப்டே ஆகலை. இது செமையாக இருக்குது. இந்த லைட்டு தெரியுதா? அந்த சன் அப்படியே மேலே வர்றது. இப்படிங்க, நான் பேசாமல் இங்கே நிறுத்தி நான் ஐஃபோனில் ஏதாவது எடுத்துக்கிறேன். ஆஹா, மாசு. அப்படியே அந்த சன் பால் வந்து அப்படியே மேலே வருது. செம்ம பிரைட் ஆகிடுச்சு. போகலாமா காய்ஸ்? செம்மையாக இருக்குது. இதை தான் பார்க்கணுன்னு வந்தது. லைக் இந்த லைட்டு ஹார்ஷ் ஆகிறதுக்கு இந்த இந்த இப்போ வந்து இது இனிமேல் வந்து ஃபுல்லாக ஹார்ஷ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அது, அந்த மூமெண்ட்டை பார்க்குறதுக்கு தான் எல்லோரும் ஆக்சுவலி போவாங்க. வாங்க வாங்க, அவ்வளோதான். இனிமேல் வந்து ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாம். 6 டைமு. இப்போ போகிறதுக்கு 7, அங்கே ஒரு 9 o'clock வீட்டுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். காலையில் ஏஞ்சி ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன்.
இந்த கோப்ரோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஒரு 7 AM ஐ திங்க் அந்த சோழிங்கநல்லூர்லேருந்து லைக் நிறைய பைக்கர்ஸை பார்க்கலாம். லக் இருந்தால் நம்மளும் பார்க்கலாம் அவங்கள. நான் வந்து ரொம்ப இந்த ஹார்ட் கோர் பைக் லவர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க தெரியுமா, நான் அந்த மாதிரி இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ஏரியாவில் நான் வந்து ரொம்ப இது பண்ணுவேன். இப்போ நான் இந்த பைக் வாங்கும்போதும் அப்படி தான் இதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பைக்கு தான் வேணும், வேறு நோ அதர் சேஞ்ச் அந்த மாதிரி நான் இருந்தேன். பட் அதை வந்து நான் வந்து ஹார்ட் கோர் பைக் லவர் அப்படின்ட்டு நான் சொல்ல முடியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன காற்று கிடைக்குன்னே தெரியலையா, ஏர் குவாலிட்டியே இருக்காது. இந்த பள்ளிக்கரணை சைடில் இந்த குப்பையை போட்டு வச்சுருக்காங்க, பா எப்போ வந்தாலும் நாற்று அடிக்கும். ஆனால் இங்கே சுற்றி தான் இந்த ஐடி கம்பெனி இருக்குது, ஃப்ளாட்ஸ் இருக்குது. தெரில, இங்கேயே இருந்தாக்கா அந்த ஸ்மெல் இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லுன்னு தெரியல. அப்போ இது இல்லைன்னா வேறு எங்கே போடுவாங்கன்னு தெரியலையே. யாருக்காச்சும் ஏதாவது ஒரு பைக் வாங்கி ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு, பைக்கு காரு லைக் வாட்டவர் இந்த மாதிரி ஏதாவது ஆசை இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு போய் வாங்கிடுங்க. நான் தான் ரொம்ப யோசிச்சிட்டேன் இந்த பைக் வாங்குறதுக்கு. எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ ரெகுலராக ஒரு வண்டி வாங்குவாங்களா எல்லோரும், இதில் மைலேஜ் தருதா, இதில் அது தருதா, இதில் இது தருதா, அது மாதிரி ரொம்ப யோசிக்காமல் இது வாங்கினா கரெக்டாக இருக்குமா, இதை வாங்கினா ஃபேமிலியை கூட்டிகிட்டு போனால் முடியுமா, அதெல்லாம் யோசிக்காமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு பைக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய் வாங்கிக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை, லைக் இது ஒரு ஓரளவுக்கு ரீசனபிளான உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு பைக் வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து ஒரு பல்சர் 150 ஒரு 11 இயர்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூட்டி, ஐ மீன் ஹோண்டா கிராசியா ஒய்ஃப்க்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அதெல்லாம் ஓட்டி முடித்து அதுக்கப்புறம் ஃபைன் எனக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம், அப்படி தான் இந்த வண்டி வாங்கினது. ஆனால் அதுக்கே நான் வந்து ரொம்ப யோசித்தேன். லைக் ரொம்ப சென்ஸ் வந்து இவ்வளோ காசு போட்டு இது வாங்கணுமா, அப்படி இதெல்லாம் தேவையா, அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசித்து அது ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும் மைண்டில். ஸோ அந்த மாதிரி யோசிக்காமல் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பைக் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் நேரில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அதுதான் வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா அவ்வளோதான், அது போய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். அது எப்படி சொல்கிறது, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்னு நிஞ்சா H2R தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நிஞ்சா H2R வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் 30 லட்ச ரூபா கிட்ட வரும் இந்தியாவில். ரியலிஸ்டிக்காக இந்த ரேஞ்சுக்குள்ளேன்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு 2 பைக் ஃபஸ்ட்டு பைக் வந்து நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி, உங்களுக்கு மைலேஜுக்கு தர மாதிரி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பைக் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் எனக்கு பைக்கே தேவையில்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு வந்து லைக் எனக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு பைக் வாங்கிட்டு நான் எங்கேயா போகணும், ஒரு இந்த மாதிரி இருக்கணும், எனக்குன்னு ஒரு பைக் இருக்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா. ஆனால் வந்து ஃபேமிலியை வந்து யோசிச்சுட்டு ரொம்ப இது பண்ணிவிட்டு அப்படியே ஃபீல்லாம் பண்ணிருப்பாங்களா என்ன மாதிரி. அவங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், போய் வாங்கி ஓட்டுங்க, அவ்வளோதான். இந்த பைக் வாங்கின மெயின் ரீசனே வந்து என் ஒய்ஃப் தான். அவள் எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா நான் இந்த பைக் வாங்கியிருக்கவே முடியாது. உனக்கு இந்த பைக் வேணுமான்னு கேட்டால் ஆமாண்ண, அப்புறம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு அவன் எப்பயோ சொல்லிட்டான். ஆனால் நான் தான் அந்த அதுக்கு நான் வந்து இது பண்ணவே இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னாக்கா, இல்லை இப்போ இருக்கிற எல்லா காசும் நான் போட்டேனாக்கா ஃபேமிலிக்குன்னு எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் ஒரு லேட்டராக அவள் சொல்லி முடித்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து அதுக்கப்புறமா தான் அந்த கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. ஓகே, அவள் சொல்கிறது கரெக்டு தான், அனதர் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்தேன். இன்னமும் நான் வந்து இதுக்கு மேலே நிறையா காசு வச்சுருக்கிற மாதிரி இது ஒரு ஜாலியாக ஒரு கடையில் போய் பிஸ்கெட் வாங்குற மாதிரிலாம் போய் வாங்கலை. இருந்த எல்லா சேவிங்ஸும் தூக்கி இதில் போட்டு, ஏன்னா இப்போ GST ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பைக் வந்து எக்ஸாக்ட்லி இன்னும் ஒரு 60,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் வாங்கும்போது அந்த 60,000 இல்லாமல் நான் வாங்கினேன். உங்களுக்கு யாராவது சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் யோசிக்காமல் வாங்குங்க.
சரி அப்படி சப்போர்ட்டிவாகவே யாரும் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அவ்வளோ. மேடம் தான் கால் பண்ணுறாங்க. போகலாமா காய்ஸ்? இப்போ தான் விடிஞ்சிருக்கு போல் வீட்டில். 6:30க்கு ஏஞ்சிட்டா. ஏஞ்சிச்சோடனே என்னை தேடுவா. எங்கே நம்ம அந்த ஆட்டோக்கார பையன் காணோம். ஆட்டோக்கார பையன் பேர் 650 எடுத்துகிட்டு கிளம்பிட்டாமா ரைடுக்கு. வரட்டா. எத்தனை வாட்டி ட்ரைவ் போனாலுமே லைக் எவ்வளோ வருஷமாக வண்டி ஓடுறேன், ஆனாலுமே வந்து அந்த ஒரு பீப்புள் வந்து நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்கான ஒரு மித்து வந்து நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. கொய்யலை எவனும் நம்மளை பார்க்கல அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஆனால் இந்த மைண்டில் வந்து பீப்புள் ஆர் நோட்டிஸிங் மீ அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அதை இப்படியும் சொல்ல முடியாது, இப்படியும் சொல்ல முடியாது. நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கும்போது தான் வந்து ஸ்டாப் பண்ணி நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, எல்லா ஆப்ஷனும் டிக் ஆகுது வாழ்க்கையில். ஒரு வேளை அப்படி இருந்தால் இப்படி இருக்கும், அப்படின்னா அப்படி இருந்தாலும் அப்படி நடக்குது, இப்படி இருந்தாலும் இப்படி நடக்குது, இப்படி இருந்தாலும் நடக்குது. இது வந்து வாழ்க்கையே புரிஞ்சிக்க முடியல. வா, செம்ம பவராக அடிக்குது. ஷில் அவுட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் நான் 18 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ரோடு எப்பா. வாழ்க்கையே வந்து ஓகே, இன்னும் 2 வருஷத்தில் இந்த ரோடை போட்டுருவாங்க, இந்த வருஷத்தில் இந்த ரோடை போட்டுருவாங்க, அந்த ரோடை போட்டுருவாங்கன்னு போட்டு இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் ஒரு லைஃபே போயிடுதில்ல ஒரு பர்சனுக்கு. ஆனால் ஓட்டம் ஐயோ. இந்த பைக் சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃப்பு தான். சோலோவாக போனால் செம்ம ஸ்டிஃபாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் செம்மையாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹிமாலயனில் இருக்கிற சஸ்பென்ஷன் தான். பேக் வந்து செம்ம ஸ்டிஃபாக இருக்கும். நைஸ் ரோட். சர்ப்ரைசிங்லி எனக்கு இப்போ எவ்வளோ மைலேஜ் தருதுன்னா 29 தருது. என்ன கார் காய்ச்சது, செமையாக தரு, தம் போட்டுன்னு இருக்காரு. எனக்கு தெரியும் இந்த பைக் 140 மேலே அசால்ட்டாக போகுன்ட்டு. ஹெவி விண்ட் பிளாஸ்ட் இருக்கும் இந்த வண்டியில். இன்னும் அந்த விண்ட் ஸ்க்ரீன் போடவே இல்லைல்ல, ஸோ அதனால் ஹெவி விண்ட் பிளாஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வண்டியில். ஆக்சுவலி செமையாக இருக்குது. ஏர்லி மார்னிங்கில் இல்லை, யாருமே இல்லை, ரோடு ஃபுல் ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக. இதுக்கு தான் ரைடு போகிறாங்களோ என்ன, ஒரு ஊரே நிற்கிது. ஓஹோ, ஓ, இங்கேருந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. நிறைய பேர் ஜாகிங் போகிறாங்க. நைஸ்.
நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது. ஆனால் சண்டே மட்டும் தான் நடக்கும். மற்ற நாள் வந்து எல்லாருக்கும் வேலை இருக்கும். என்னடா பேர் 650 டிவிஎஸ்லேயே பாய் போயிட்டுருக்காரு ஜம்முன்னு. ஒரு ஹனிஃபா பாட்டை போட்டு விடுங்க. அரே பாய். ஸ்கூட்டிலே நான் வந்து சுற்றிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு இந்த வண்டிலாம் கிடச்சோன்னே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதனால் ஸ்கூட்டிலே மோஸ்ட்லி எல்லா பள்ளம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்பு அது இதுன்னு எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. கோவளம் கிராஸ் பண்ணியாச்சு. நான் வந்து ஹார்ஷாக ரைட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. எனக்கு அந்த ஹேபிட் இல்லை. போட்டு முறுக்குற எனக்கு ஐ டோன்ட் ட்ரைவ். அந்த மாதிரி என்னோடய டைப்பே இல்லை. எனக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்பீடாக போவேன். அப்படி இல்லைன்னா லைக் அவ்வளோதான். நான் சாஃப்டாக ட்ரைவ் பண்ணுற பர்சன். இங்கே ஒரு தர்கா வரும் நடுவில், நிமிலி தர்கான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே வந்து அடிக்கடி எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் வருவாங்க. இது எல்லாமே வந்து எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் அவ்வளோ வரதில்லை எங்கேயும். எனக்கு வண்டி சவுண்டே கேட்கல, வெறும் விண்டு நாய்ஸ் தான் கேட்குது. நான் ஹெட்செட் போடல. நான் என்னோட காதோட இது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும். ஸோ அந்த இயர் லோப்ஸு. ஸோ நான் வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு நான் ஹெல்மெட் போடும்போது தாண்டி வந்துடும். அதனால் நானே பாட்டு பாடின்னு போக வேண்டியதான். அப்பா சும்மா கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலான்ட்டு தான் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. நான் தெரிகிறேண்ணா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியாச்சு. கிளம்பலாமா இல்லை எங்கேயோ போயிட்டு கெஃபேல ஏதாவது இருந்துட்டு போகலாமான்னு பசிக்குது. ஆனால் பசிக்கலை. எல்லா ஆப்ஷனும் டிக்காதே வாழ்க்கையில். ஆமாம், போய் பார்க்குறேன். இங்கேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் தான்.
அப்பப்போ இந்த மாதிரி வேகமாக ஓட்டி பாருங்கன்னு தான் சொன்னாங்க. நிஜமாக வந்து என்னோட இந்த மாதிரி ஒரு பைக் வந்து எனக்கு வாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ண என் ஒய்ஃப்க்கு தான் ரொம்ப 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 நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். தேங்க்யூ ஜானு, ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நைஸ். அது என்ன 1000 cc இருக்கும், இல்லைன்னா 900 இருக்குமா? இருக்கலாம். நான் சொல்லல, அவங்க தான் ரைடர்ஸ். இதுக்காகவே வந்து நிறைய விஷயம் அவங்க டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. பைக்கு, ரைடிங் கியர்ஸு, அதுக்கேற்ற ஃபியூவல், அது மட்டும் இல்லாமல் லைக் அது அந்த மாதிரி பைக் வச்சுருந்தா அது சர்டன் டைமில் தான் ஓட்ட முடியும். நிறையா இருக்குது அதில். அதில் தான் நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி கிடையாது, நான் இந்த மாதிரி. என்ன மேட்ருன்னா, நான் டீயும் குடிக்க மாட்டேன், காஃபியும் குடிக்க மாட்டேன். ஏதாவது டீ குடிக்கிறேன் இல்லை காஃபி குடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ரைடு போவாங்கன்னுவாங்கள. நோப், நான் அது மாதிரி இல்லையே. நான் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் காஃபி டீ குடிப்பேன். அதுவும் எப்பவும் இல்லை, குடிக்கணும்னு நினச்சா குடிப்பேன், இல்லைன்னா குடிக்க மாட்டேன். இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே தான் அன்றைக்கி வந்தது. ஆல்ரைட் காய்ஸ், போகலாமா? இங்கே நான் வந்து ஒரு கெஃபேக்கு வந்தேன். சும்மா அப்படியே மேப்பில் பார்த்துட்டு அப்படியே வந்தேன். ஜோஸ் கெஃபே அப்படின்ட்டு. நைஸ். இங்கே தான் வந்து நிறைய பைக்கர்ஸ் வராங்க. இந்த ஒரு ஷாப் மட்டும் தான் காலையில் திறந்துருக்கு. சிட்டியில் கிளம்புற வண்டி நேராக இங்கே தான் வராங்க போல எல்லாம். சரி, இப்போ நம்ம நேராக போயிட்டு ஃபியூவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். இன்னும் பல்லாவரத்துலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு தானே போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் இப்போவே கிளம்பிடுவேன் அப்படின்னா, இப்போவே வா, அவ்வளோ தூரமா? அடே, என்ன நினச்சிட்டாங்க, இப்போ நான் அங்கேருந்து பல்லாவரத்துலேருந்து வந்துட்டு நான் இங்கே ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு சரி கொஞ்ச நாள் ஈவினிங் மேலே அப்படி கிளம்பி போவேன். நோ, நான் சொன்னேன், நான் இங்கேருந்து இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் திருப்பி வேலை பார்க்கணும். நான் தான் லேட்டாக வரேன் அப்படின்னு நினச்சாக்கா, கிளம்பும் போது அப்படி தான் நிறைய பேர் காலையிலே கிளம்பியிருப்பாங்க. அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்தால் தான் தெரியுது, நான் தான் முதலாக வந்து நின்றுட்டுருக்கேன் அந்த கடையில். அப்போ தான் பெஞ்செல்லாம் எடுத்து போட்டுன்னு இருக்காரு. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த, நம்மளை சுற்றி நடக்காத ஒரு விஷயத்த நம்ம டக்குன்னு பண்ணும்போது தான் அதில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றது தெரிய வருது. இப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் மட்டும் தான் வண்டி வீடியோவில் பார்க்குறவங்களாம் நேரில் பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மாதிரி ஸ்பாட்டில் வரும்போது தான் தெரியுது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி திங்க் பண்ணுறாங்க, என்னென்ன கியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. சார், ப்ரோ ரைடர்ஸாக இருக்காங்களா, நான் மட்டும்தான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. எதுக்கு அது இவங்களெல்லாம் பார்க்கும்போது லைக் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கோ. அவங்களோட பிளானிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து இந்த ஊருக்கு போகணுமோ, அந்த ஊருக்கு போகணுமோ, இங்கே பல்லாட்டில் இங்கே வர்றதுக்கு நம்மளை சுற்றி இந்த மாதிரி இடத்துல போய் பார்த்தா தான் தெரியுது ஒருத்தர் என்னென்ன விஷயத்த செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் என்ன கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது கைஸ். வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விளாக் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா பேட்ரி இப்போ ட்ரை ஆகிடுச்சு. சார்ஜ் போடல. சார்ஜ்னால் ரொம்ப நேரம் ஒரு சார்ஜ் போடணும். நான் பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அந்த கெஃபேயில் ஒரு ரேண்டமாக ஒரு பர்சனை பார்த்தேன். அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் கேரளாவிலேருந்து வந்திருந்தாரோம். எவ்வளோ ஃபியூவல் இருக்குது? 100 இருக்குது. நான் போட்டுருவேன் எப்படியும். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு நல்ல பங்க் இருக்குது. ஸோ அதில் போட்டு அப்படியே போயிடலாம். இல்லைனா ஷெல்லில் தான் போடணும். பார்க்கலாம். அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு ஷெல்லில் பவர் பெட்ரோல் போட்டு போயிடலான்னு பார்க்குறேன். அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். ஆனால் பவர் பெட்ரோல் போட்டதே இல்லை. E20 தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த 75-80 இந்த ஸ்பாட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டாக இந்த ஸ்பீடு அப்படியே ஜம்முன்னு போய்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே போனால் என்ன ஆகுதுன்னா, விண்ட் பிளாஸ்ட் ஹெவியாக இருக்குது. நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பைக்கை பிடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது. இதுனாக்கா லைக் ஒரு 40-50 போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, வண்டி ரிசர்வ் விழுந்துச்சு. கரெக்டாக இப்போ வந்து 98 கிலோமீட்டர்ஸ் போகும். வீட்டுக்கே போயிடுறோம்.
சரி காய்ஸ், நான் கொஞ்ச நேரம் வந்து நான் அந்த கோபுரம் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட் காய்ஸ், ஃபியூவல் போட்டாச்சு, ஷெல் பேங்க்கில் போட்டேன். வீட்டுக்கிட்ட போகிறோம். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர், அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ காய்ஸ், ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாராக இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஐ கெஸ் நான் இந்த vlog-ஐ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட நிறைய அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. See you guys in the next vlog. Bye-bye. Hope you guys like this video. கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பிடிச்சது, என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் காய்ஸ், டாட்டா. லாரிக்காரன் அவன் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருந்தான், நான் பேரலாக பக்கத்தில் போய்ட்டு இருந்தேன். அவன் ஒரு சேத்துல விட்டு ஒரு ஏற்றுறான். மொத்த சேத்துல இருக்க எல்லா தண்ணியை மேலேயும் பைக் மேலேயும் அடிச்சிச்சு. துடைக்கிற வேலை இல்லையே, பரவாயில்லையே அப்படின்னு விட்டா போச்சு. ஃபுல்லாக அப்படியே ஒரு பக்கெட்டில் அள்ளி ஊற்றுவாங்களே அந்த மாதிரி அள்ளி அப்படியே ஊற்றிட்டான். சரி, நீங்கள் போங்க, அப்புறம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.